Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தூத்துக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த 4 மாதங்களாக மழைநீர் தேங்கி பாசிப்பிடிந்து காணப்படுவதால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முத்துராமன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடியில் உள்ள சீனவானா அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாத கணக்கில் மழைநீர் தேங்கி பாசி பிடித்து காணப்படுவதால் மாநகராட்சி நிர்வாகம் அகற்ற வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 22ஆம் தேதி அன்று பெய்த கனமழையில் தூத்துக்குடி மாநகர தாழ்வான பகுதியில் குளம்போல் மழைநீர் தேங்கி உள்ளது. அதேபோல் மாநகர் பகுதியில் சீனவானா அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி வளாகத்தில் மழை பொழியும் போதெல்லாம் இந்த பள்ளி வளாகம் தெப்ப குளம் போல் காட்சி அளிப்பது வழக்கம். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் இதனை கண்டுகொள்வது கிடையாது. இன்று வரை இந்த தண்ணீர் அகற்றப்படவில்லை. ஆகவே பள்ளி வளாகம் முன்பு 4 மாதங்களாக மழைநீர் தேங்கியுள்ளது. பள்ளியின் பின்பகுதியில் உள்ள வருட கணக்கில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் மாணவ மாணவிகள் வினாத்தாள் அனைத்தும் இங்குதான் வைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி பாசி பிடித்து காணப்படுகிறது. இந்த தண்ணீரில் நடந்து செல்லும் மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. ஆகையால் பள்ளியில் தேங்கியுள்ள மழை நீரை துரித நடவடிக்கை கொண்டு மாநகராட்சி நிர்வாகம் அகற்ற வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.